ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஷாக்கிங்கான ட்விஸ்ட் ஒன்று எனக்கு நடந்துச்சு. அது இந்த வீடியோ ஃபைனலாக போகல உங்களுக்கே தெரியும் என்னதுன்னு. நான் ஒரு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஒன்று வளர்க்குறேன். அது ஏற்கனவே போன வீடியோஸில் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சிங்கிளாக தான் இருக்குது. அதை வாங்கி ஒரு 6 மாசமாக போக்கலையே அதில் ஜோடு செத்து போயிட்டு காற்றில் கலந்து விட்டாய் கண்ணம்மா கண்கள் கலங்குதடி. அது ஜோடா வாங்க போகல பிரைஸ் 6000 ரூபாய்க்கு இருந்துச்சு, கூடு இல்லாம. தட் மீன்ஸ் ஒன்று 3000 ரூபா. எக்ஸ்கியூஸ் மீ, மனுஷனே இல்ல, பிரைஸ் டாக். இப்போ அதை வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிட்டு தனியாக அதை மட்டுமே வச்சு வீட்டில் வளர்க்குறதுக்கு சரியான பாவமாக இருக்குது. அதனால நானும் அதுக்கு ஒரு ஜோடு வாங்கி போடணும்னு மிச்ச நாள ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன செய்ய, பட்ஜெட் ப்ராப்ளம், வாங்கவே கிடைக்கல. சரின்னு அப்படி இப்படி ஒரு இப்போ சல்லியை செட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஜோடை வாங்குறதுக்கு என் தம்பியையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் வாங்கின அதே இடத்துக்கு போனோம். வர சொல்லுமா நிஷா. ஆனால் அங்கே இதே வெரைட்டியில் உள்ள ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இல்லை. அதே இடத்துல 2-3 கடை இருக்கு, எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டோம். ஆனால் எனக்கு இருந்த ஒரே சந்தேகம், இது ஆனா பொண்ணான்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியலை. அது சுட்டி அவனுக்கு இருந்த கடைக்காரர்கிட்ட இது ஆனா பொண்ணான்னு எப்படி பாக்குறதுன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொண்டேன். கிளியோட வகுத்துக்கு கீழே முள்ளு 2 இருக்குது. அது கிட்ட இருந்தா ஆண் கிளினும் அந்த முள்ளு 2க்கு நடுவுல கொஞ்சம் பெரிய கேப் இருந்தா பெண் கிளின்னு சொன்னாரு. இப்பதான் தெரியும் எங்கள்கிட்ட இருந்த இந்த கிளி ஆண் கிளின்னு. சரி, ஓகேன்னு அவருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு நான் வேலைக்கு போற டைம்ல தூரம் ஒரு இடத்துல பார்த்த ஞாபகம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூகுள் மேப்பை போட்டு பார்த்தா ஒரு 15-16 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. கிளம்பி போ, இங்க இருக்குடா அமெரிக்கா, போய் அவளை கூட்டிட்டு வா. என் தம்பியையும் கூட்டி கொண்டு போனேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொண்டு வர போல தான் கடைசியா பைக்ல வந்தாங்க, அதுவும் அவங்களோட ஜோடோட. இப்போ கூட்டிட்டு போற டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சிங்கிளா இருக்காங்க. ஃபைனலி ஒரு வழியா அந்த கடைக்கு போயிட்டு சேர்ந்தோம். தேங்க் காட் அங்க அந்த கிளி இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய கலர்ஸ்ல இருந்துச்சு. நான் இதே கலர்ல ஒன்று தான் வாங்கணும்னு டிசைட் பண்ணியே வச்சிருந்தேன். ஏன்னா அப்பதான் ஜோடுன்னு சொல்றதுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கான ஜோடோன்னு மேட்ச் பண்ணி தந்தாரு. அவருக்கு மேட்சான ஜோடோன்னு பிடிச்சி அவரோட கூட்டுக்குழுக்க போட்டதுமே செம்ம ஜாலி ஆயிட்டாரு. ஃபைனலி அங்க உள்ள மத்த பேர்ட்ஸையும் அங்க இருந்த பெட்ஸையும் கொஞ்சம் நேரம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அந்த 2 கிளியுமே ஜோடா பார்த்ததுமே எங்களோட அஸ்மராக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா அவங்க மிச்ச காலமா சிங்கிளா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிளிய கூட்டுலுக்கு அடைச்சு வச்சு வளர்க்கறதுக்கு விருப்பமே இல்ல. நாங்க வீட்டுக்கு திறந்து விட்டுருவோம். அந்த ஆர்வ கோளாறுல வீட்டுக்கு கூட்டு வந்ததுமே கூட திறந்து விட்டுட்டேன். என்னோட அச்சு கிளி வெளியே வந்து வீடு ஃபுல்லா சுத்தி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது வெளியே வர்றதுக்கு ட்ரை கூட பண்ணல. இவங்கள நான் பழக்கி எடுக்க போகல அப்படித்தான் வெளியே வரவே மாட்டாங்க. கையால பிடிச்சி எடுத்து வெளியே விட்டேன். ஏதோ ஒரு புது உலகத்துக்கே வந்த மாதிரி பறக்கவே தெரியாம அங்கே எங்கேயும் சுத்திட்டு இருந்தாங்க. ஃபைனல் எல்லாத்தையும் பண்ணிட்டு நானும் தூங்குறதுக்கு போயிட்டேன். வெள்ளம் காட்டி நான் ரூம்ல இருந்து கீழே இறங்கி வாசலுக்கு வரேன். எங்களோட உமா கூட்ட காட்டுறாங்க. பார்த்தா வாங்கிட்டு வந்த கிளி செத்து போயிட்டு இருக்குது. செம்மையா அப்செட் ஆகிட்டு என் பிள்ளைய அதுக்கிட்டே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஷாப்புக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னேன். அவன் டோன்ட் கேரா தான் பேசினான். சரி, இதுக்கு என்ன ஆச்சுன்னாச்சு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு கூட ஒரு துணியால சுத்திட்டு மறுபடியும் தம்பியை கூட்டிக்கிட்டு அதே இடத்துக்கு போனேன். இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு ஜோட வாங்கி போட்டோம். அதுவும் ஒரே நாள் தான் அது கூட இருந்துச்சு. அதை தனியாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. சல்லியும் கையில பெருசா இருக்கல. சரி, என்னன்னாலும் சமாளிச்சுக்கலான்னு அதுக்கு இன்னொரு ஜோடு வாங்கணும். அதை மறுபடியும் கண்டதுமே அதை உசுரோட வந்துட்டுன்னு நினைச்சு என் பிள்ளைய பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஓ தங்கமே, எலும்பிட்டுமா. இன்னைக்கு நான் அது 2 பேரையுமே வெளியே விடவே இல்லை. மார்னிங் எழுமுனதுமே வேலையா கூட ஓடி வந்து பார்த்தேன். ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.